ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ஸான வீடியோ பார்த்துட்டு வரோம். ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே 3 லைன் இருக்கும். ஸோ அந்த 3 லைன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டெலிட் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் ஆனதில் உங்களுக்கு எது தேவையோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எது தேவையில்லையோ அதை எடுத்துருங்க. ஸோ ஆட்டோ ஃபில் பண்ணிருக்கலாம் டெலிட் பண்ணணும், இல்லை பாஸ்வேர்ட் டெலிட் பண்ணணும், இல்லை டேப்லாம் க்ளோஸ் பண்ணணும், எல்லா டேப்பும் க்ளோஸ் பண்ணணும், சைட் செட்டிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும், எல்லா டிக் மார்க்கும் இதில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு எத்தனை நாள் சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் 15 நிமிஷமா, இல்லை லாஸ்ட் 1 ஹவரா, இல்லை லாஸ்ட் 24 ஹவர்ஸா, லாஸ்ட் 7 டேஸா, லாஸ்ட் 4 வீக்கா, இல்லை ஆல் டைம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா இது டெலிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஹால் ஹிஸ்ட்ரி இங்கே எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. இங்கே எதுவுமே தெரியாது. ஆனாலும் ஒரு சில இடத்துல கூகுள் குரோமில் கால் ஹிஸ்ட்ரி சர்ச் ஹிஸ்ட்ரி சேவ் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் கூகுள் இது ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணது எல்லாமே இதில் பாருங்கள், அங்கே டெலிட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதில் சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் கூகுள் ஆக்டிவிட்டீஸில் சேவ் ஆகிருக்கும். சப்போஸ் வேறு யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியாதவங்களுக்கு அது தெரியாது. சர்ச் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க எடுத்து இதில் பார்த்தாங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணிக்கிங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இதையும் நம்ம டெலிட் பண்ணணும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க இங்கே கஸ்டம் ரேஞ்ச் இருக்குது, டெலிட் கஸ்டம் ரேஞ்ச் இருக்குது. உங்களுக்கு எதுலேருந்து இது வரைக்கும் டெலிட் ஆகணும்னு வேணுமா கூட கொடுத்துக்கலாம். இல்லைனா ஆட்டோ டெலிட் இருக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் நீங்கள் என்ன சர்ச் ஹிஸ்ட்ரி பண்ணுறீங்களோ 3 மாதத்துக்கு ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி ஆட்டோ இருக்குது. நீங்கள் வேணுமா ஆட்டோ டெலிட் வேணுமா கொடுத்துங்க. இப்போ டெலிட் ஆல் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெலிட் ஆல் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே டெலிட் கம்ப்ளீட்டட் டெலிஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுங்க. ஸோ இது எல்லாமே டெலிட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இது மூலிமா கம்ப்ளீட்டாக உங்களோட சர்ச் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இது போன்ற வேறு ஏதாவது தகவல் தேவை, வேறு ஏதாவது வீடியோ தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.